அன்பு யூடியூப் நேயர்களுக்கு ஜோ ஸ்டான்லி என் பணிவான வணக்கம். இப்போ நாம் ஜென்ஸுக்கு சூப்பராக கேஷுவல் ஹாஃப் ஹேண்டு புதிய ஷர்ட் தைப்பது பற்றி இன்றைய வீடியோவில் காணலாம். ஆண்கள் தங்களின் டைட்டான ஷர்ட்டின் அளவுகளை உபயோகப்படுத்தி இந்த அளவு குறைவான ஷர்ட்டை இப்போ நான் கட் செய்கிறபடி ஷர்ட்டின் முன் இரு பகுதிகள், ஷர்ட்டின் கைப்பகுதி, ஷர்ட்டின் பின்பகுதி, காலர் இவைகளை பழைய தையல் மேலேயே கத்தரிக்கோளால் நான் ஷர்ட்டை கட் செய்வது போல கட் செய்துக்கணும். இப்போ பாருங்க, இது அளவு குறைவான ஷர்ட்டின் கட் செய்யப்பட்ட முன் இரு பகுதிகள், கைப்பகுதி, ஷர்ட்டின் பின்பகுதி மற்றும் காலர் பகுதி. இப்போ இந்த கட் செய்த ஷோல்டர் பகுதியை நாம் புதிதாக தைக்க உள்ள புதிய ஷர்ட்டுக்கு பயன்படுத்தாமல் ஷோல்டர் கட்டிங் இல்லாமலேயே சுலபமான முறையில் ஆஃப் ஹேண்ட் கேஷுவல் ஷர்ட்டை ஒரு புதிய ஷர்ட் பீஸில் நாம் தைக்கப் போகிறோம். அளவு குறைவான டைட்டான ஷர்ட்டை நாம் இப்போ பார்ட்டாக கட் பண்ணியது பார்ட் 1 ஆகும். இனி பார்ட் 2இல் நாம் பார்க்கிற இந்த புதிய ஷர்ட்டிங் கிளாத் 1.65 மீட்டர் அளவு கொண்டதில் புதிதாக நாம் இப்போ தைக்க இருக்கிற ஷர்ட்டின் அளவு சற்று பெரிதாக இருக்கும்படி கட் செய்துள்ள கட்டிங்ஸை அளவுக்கு சற்று அதிகமாக 1.5 இன்ச்சு முதல் 3 இன்ச்சு வரை புதிய ஷர்ட்டிங் கிளாத் மீது வைத்து கட்டிங் செய்துக்கணும். கட் செய்துள்ள ஷர்ட்டின் ஒவ்வொரு பகுதியையும் புதிய கிளாத்தில் வைத்து கட் செய்வதை பார்க்கிறோம். இப்படியாக நாம் தைக்க இருக்கிற புதிய சரியான ஃபிட்டிங் கொண்ட புதிய ஷர்ட் கட்டிங்ஸை இப்போ நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கு புதிய ஷர்ட்டின் முன்பகுதி கட்டிங்ஸ் 2, ஷர்ட்டின் பின்பகுதி கட்டிங் 1, கைப்பகுதி கட்டிங்ஸ் 2, காலர் 1 என புதிதாக கட் செய்துள்ள ஷர்ட் கிளாத்தின் 4 பகுதிகளையும் இணைத்தாலே நமக்குரிய சற்று அதிக அளவு கொண்ட போடுவதற்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய புதிய ஹாஃப் ஹேண்ட் கேஷுவல் ஷர்ட் ரெடி ஆகிடும். பாருங்க, நான் குறிப்பிட்டபடி புதிய ஷர்ட் கட்டிங்ஸின் ஒவ்வொரு பாகத்தையும் பொருத்தி இணைக்கும்படியாக தைக்கிறேன். புதிய ஷர்ட்டின் பின்பகுதியுடன் முன்பகுதிகளான 2 கட்டிங் பீசஸையும் நான் தைத்து இணைக்கிறேன். புதிய ஷர்ட்டின் முன்பகுதி 2 பீஸுகளுடன் ஷர்ட்டின் பின்பகுதியை இணைத்து சேர்த்துள்ளேன். இனி புதிய ஷர்ட்டின் 2 கைப்பகுதிகளையும் இப்போ தைத்துள்ள பார்ஷியல் ஷர்ட்டின் கைப்பகுதி கட்டிங்ஸ் பீஸை 2 ஓரங்களிலும் தைத்து இணைக்க வேண்டும். இப்போ பாருங்க, நமக்கு காலர் இல்லாத பார்ஷியல் புதிய ஷர்ட் உருவாகி இருக்கு. இந்த புதிய ஷர்ட்டின் காலரை ஸ்டிஃபாக இருக்க கேன்வாஸ் துணி மூலமும் தைக்கலாம். கேன்வாஸ் துணி இல்லாமல் எக்ஸிஸ்டிங் புதிய துணியின் கட்டிங்ஸ்லேயே சிம்பிளாக காலரும் தைத்து ரெடியாக உள்ள புதிய ஷர்ட்டுடன் காலரை இணைத்து தைத்து விட வேண்டும். இத்துடன் 1 2 ஃப்ரண்ட் பாக்கெட்டுகளையும் வீடியோவில் காண்பது போல தைத்திடணும். இப்போ பாருங்க, யூஷுவல் ஷோல்டர் பீஸ் இல்லாமல் ஈஸியாக 4 கட்டிங் பீஸ் துணியிலேயே சிரமம் இல்லாமல் எளிதாக சரியான அளவு கொண்டதா ஒரு புதிய ஷர்ட்டை தைத்து உருவாக்கிவிட்டோம். இந்த முறை ஷர்ட்டு ஸ்டிச்சிங் தையல் கிராஃப்ட் ஒர்க்கை நீங்களும் எளிதாக புரிஞ்சு புதிய ஷர்ட்டை தைத்து உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.